பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 7வது அதிகாரம், வசனங்கள் 23 முதல் 28 வரை. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தானியேல் தீர்க்கதரிசி அந்த மிருகங்கள் 4 மிருகங்களை குறித்து பார்த்தார் இல்லையா, அந்த விளக்கம் மனிதன்கிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கும்போது 4வது மிருகம் ரொம்ப கொடியதா இருந்தது. அது செய்யற சேட்டையும் பயங்கரமா இருந்தது. அதனால அதை பத்தி தெளிவா அதை பத்தின விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தானியேல் தீர்க்கதரிசி. அவன்கிட்ட கேட்டோன்னே அவன் சொல்றான், அந்த 4வது மிருகம் அப்படின்றது ஒரு 4வது ராஜா தான். அவன் காலத்துல ரொம்ப கொடூரமாகவும் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினவனாகவும் இருந்தான். அப்புறம் அவன் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னா, அது தலையில 10 கொம்பு இருந்தது அப்படின்னு பார்த்தாங்க இல்லையா. அந்த 10 கொம்பு அப்படின்றது 10 ராஜாக்கள். அதுல 3 கொம்பு உடைந்து போயிடுச்சுன்னா அந்த 10 ராஜாக்களுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா ஒருத்தன் தோன்றுனானா, அவன் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப கொடியவனாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தனாகவும் இருந்திருக்கான். அவன் அந்த 10 கொம்புகள்ல 3 கொம்பு உடைந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த 3 கொம்புகள் உடைந்து போயிடுச்சுன்றது அந்த 3 அதுல அங்க இருந்த 10 பேர்ல 3 ராஜாக்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த புதிதாக தோன்றின மனுஷன் அவன் வித்தியாசமாகவும் ரொம்ப கொடூரமானவன் இருந்தான் இல்லையா. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இருக்கிறது பரிசுத்த ஆவியோட இவரோட காலங்கள் வரைக்கும் நடக்குது. அப்புறம் நியாய தீர்ப்பு காலத்துல இவனுடைய கொடுமை இந்த இது எல்லாமே அந்த 10 ராஜாக்கள், அந்த புதிதாக தோன்றின ராஜா எல்லாருமே நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு அழிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்தவான்களுடைய நகரமாக இது பூமி அமைஞ்சிருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப சுபிக்ஷமா, அதாவது சரியான நீதியோட நியாயத்தோடய உள்ளவங்க பூமியை சுதந்திரத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். அடுத்தது என்ன ஆனாலும் இது புறா தரிசனம் தான். இதெல்லாம் பார்த்த தானியேலுக்கு மனசுல திரும்பவும் ஒரு கலக்கமும் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் எனக்கு தெரியுது, எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மனுஷன் தானே, அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுது. அவ்வளவுதாங்க இன்னைக்குடைய போர்ஷன். நாளைக்கு என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.